அகிலா ஆவேசத்தில் அங்கிருந்து நகர முற்பட்ட போது வசந்த் ஓடி சென்று அவளது கையை பற்றி கொண்டான். விடுங்க வசந்த், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். எனக்கு என்னோட அண்ணா உயிர்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் அண்ணா என் அண்ணா மேலேயே கை வைக்கும்போது அதை என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? வேண்டாம், எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்குவோம், விட்டுடுங்க. அவளது விழிகளில் தெரிந்த அந்த வெறுப்பு வசந்தின் இதயத்தை அறுத்தாலும், ப்ளீஸ் அகிலா, ஒரு நிமிஷம் நில்லு என்று கெஞ்சினான். அகிலா, நான் வேணும்னா என் அண்ணாவை உங்கள் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்றான். அகிலா நின்றாள். ஆனால் அவளது பார்வை ஆகாஷின் மீது கங்காக தெரித்தது. வசந்த் ஆகாஷின் அருகில் வந்து கண்கள் கலங்க, அண்ணா ப்ளீஸ் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அண்ணா என்றான். ஆகாஷ் அதிர்ச்சியில் தன் தம்பியை பார்த்தான். நான் எதுக்கிட மன்னிப்பு கேட்கணும்? இவன் வேணும்னே என்னோட ஒய்ஃபை பற்றி அசிங்கமாக பேசுகிறான். பிரச்சனை பண்ணது அவன், நான் இல்லை என்றான் ஆகாஷ். இப்போது ஆகாஷின் குரல் அதிகாரத்தின் குரல் அல்ல, ஒரு காயப்பட்ட கணவனின் குரல். என்னால் மன்னிப்பு எல்லாம் கேட்கவே முடியாது. அவங்க போகிறாங்கன்னா போட்டுண்டா, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், விட்டுடு என்று சொன்னான். வசந்த் இப்போது அண்ணனின் கைகளை பிடித்து கொண்டான். அண்ணா, நீங்கள் போலீஸாக இருக்கலாம், ஆனால் இப்போ என்னோட கல்யாணத்தை விட உங்களுக்கு ஈகோ தான் முக்கியமா? ஃபர்ஸ்ட் டைம் அண்ணியால் கல்யாணம் நின்று போகிற அளவுக்கு வந்துச்சு. அப்புறம் எப்படி எல்லாமோ பேசி சமாளித்து பிரச்சனையை முடிச்சா இப்போ நீ மறுபடியும் கல்யாணத்தை நிப்பாட்டு பார்க்குறியா அண்ணா? வர்ஷினி அன்னைக்கு அவங்கள பிடிக்கல, அதுக்காக அவங்க ஏதோ சொல்லி தந்து உங்களை இப்படி தூண்டி விட்டுருப்பாங்க. ஆனால் எனக்காக நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அகிலாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை கொஞ்சம் டேஸ்லேயே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ணா. உங்களால் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்னை உயிரோடு நீங்கள் பார்க்க முடியாது, செத்துருவேன் அண்ணா. உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா இப்போவே சொல்லுங்க, நான் போயிடுறேன். வசந்தின் அந்த வார்த்தைகள் ஒரு ஈட்டியை போல பாய்ந்தன. ஆகாஷின் அம்மா இதை கேட்டதும் நிலைகுலைந்து போனார். ஓடி வந்து ஆகாஷை தள்ளாத குறையாக பேசினார். அவள் வந்தால் தான் பிரச்சனை பண்ணுவான்னு அவளை வர வேண்டான்னு சொன்னா, இப்போ அவள் வராமலும் பிரச்சனையாடா? அந்த மகாராணி இங்கே வராமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அவள் அங்கே இருந்தே உன்னை ஏவி விட்டு பிரச்சனையை தூண்டி விடுறாளோ? உன்னை யாரடா இங்கே வர சொன்னா? உன்னோட பொண்டாட்டி வரல, நீயும் அவ கூடவே வீட்டில் இருந்திருக்க வேண்டியது தானே? அம்மா மூச்சு வாங்க தொடர்ந்தார். கல்யாண பேச்சு ஆரம்பித்த நாளில் இருந்தே சண்டை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். இப்போ பாரு, என்னோட பிள்ளை சாவேன்னு சொல்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் குடும்பத்தோடு செத்துருவோம். நீயும் அந்த மேனாமினிக்கையும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. நாங்கள் இல்லைன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லை? அப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை? போதாத குறைக்கு ஆகாஷின் அப்பாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். டேய், தம்பிக்காக ஒரு மன்னிப்பு கேட்குறதுல நீ எங்கடா குறைஞ்சிட போகிற? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடு. ஆஷா அவனிடம், தம்பி பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம், ஒரு வார்த்தை தானே சொல்லிடு. அண்ணி தான் ஏதோ தெரியாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டை பற்றி தெரிஞ்ச நீயே எப்படி பிரச்சனை பண்ணலாமா? அன்னிக்கு அகிலா அவங்கள விட வசதியான இடத்துல இருந்து வரதுனால கொஞ்சம் பொறாம. ஒரு மருமக வசதி குறைவான இடத்துல இருந்து வரப்ப இன்னொரு மருமக வசதியான இடத்துல இருந்து வந்தா பொண்ணுங்களுக்குள்ள இந்த பொறாம வரதெல்லாம் சகஜம் தாண்டா. அதுக்காக நீயே இப்படி அவங்க கூட சேர்ந்து ஆடுவியா? அஸ்வின் நடப்பதையெல்லாம் பார்த்துவிட்டு ரொம்ப நல்லவன் போல, சரி வேண்டாம் விட்டுடுங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தான். அஹிமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடலாம், ஒன்றும் இல்லை, என்னோட தங்கச்சிக்காக இந்த அவமானத்தை கூட தாங்கிக்க மாட்டேனா என்று பெருந்தன்மையாக பேசினான் அஸ்வின். மறுபுறம் ஆகாஷின் அம்மா அவனிடம், பாத்தியாடா அந்த தம்பி எவ்வளோ பெருந்தன்மையாக நடக்குதுன்னு? நீயே இருக்குதியே, ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னால் அதுக்கு கூட மாட்டேன்னு திமிர் பிடிச்சிட்டு நிற்கிற என்று சொன்னார். ஆகாஷுக்கு தலை சுற்றியது. வெளியே அவன் ஒரு ஊரையே நடுங்க வைக்கும் சிங்கம். ஆனால் இப்போது தன் குடும்பத்தின் உணர்ச்சி குவியலுக்கு முன்னால் ஒடிந்து போன ஒரு சாதாரண மனிதனாக நின்றான். ஒரு பக்கம் அஸ்வின் நச்சு சிரிப்போடு, உன் பொண்டாட்டியும் நானும் உன் ரூமில் தனியாக இருந்தோம் என்று சொன்ன அந்த அருவருப்பான கிசுகிசுப்பு. இன்னொரு பக்கம் தன் அம்மாவே, ஆமாம் அவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்க என்று அதற்கு சாட்சி சொன்னது. மறுபக்கம் தன் தம்பி சாவேன் என்று மிரட்டுவது. எல்லாம் சேர்ந்து அவனது மூளைக்குள் ஒரு பெரும் சூறாவளியை சுழற்றியது. ஆகாஷால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனது கண்கள் இருண்டன. அந்த நகைக்கடையின் தரை விரிப்பின் மேல் ஆகாஷ் அப்படியே பொத் என்று மயங்கி விழுந்தான். ஆகாஷ், அண்ணா அண்ணா! அலறல்கள் நகைக்கடையை நிரப்பின. உடனடியாக அவனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர்.
வள்ளி மூலம் விஷயம் அறிந்த வர்ஷினி நிலைகுலைந்து போனாள். மகிழை தன் அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாக ஆட்டோவில் ஏறி மருத்துவமனைக்கு ஓடி வந்தாள். மருத்துவமனையின் வாசலில் இறங்கிய போது அங்கே அஸ்வின் நின்றிருந்தான். வர்ஷினி உள்ளே நுழைய முற்படும்போது அஸ்வின் அவளை பார்த்து நக்கலாக கண்ணடித்தான். வர்ஷினியின் உடம்பு ஆத்திரத்தில் நடுங்கியது. அவள் அவனை முறைத்து பார்க்க அஸ்வின் சட்டென்று அவள் அருகில் வந்தான். அவனது மூச்சுக்காற்று வர்ஷினியின் காதுகளை சுட்டது. அவளின் காதுகளுக்கு அருகில் மிக நெருக்கமாக வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உன்னோட வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே உன் புருஷனோட கைகோர்த்துட்டு உள்ள வருவ, இனிமே அவனோட கைகோர்த்து நடப்பியான்னு நானும் பார்க்குறேன்டி, இனி கைகோர்த்து நடடி பார்க்கலாம் என்று அவன் கரகரப்பான குரலில் கிசுகிசுத்து விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு பேயின் அட்டகாசம் போல வர்ஷினியின் காதுகளில் ஒலித்தது. வர்ஷினியின் கண்கள் குளம் போல நிறைந்தன. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடுற? அன்னைக்கு நான் உன்னை உண்மையாத்தான் காதலிச்சேன். காதலிக்கிறேன்னு வார்த்தையே சொல்லாட்டா கூட நீ ரொம்ப நல்லவனாக தான் என்னோட மனசில் இருந்த. ஆனால் நீ என்னை ஏமாத்தத்தான் பழகுனன்னு தெரிஞ்சப்பவே நான் செத்து போயிட்டேன்டா. எனக்கு தெரியாமலேயே என்னை அனுபவிக்க பார்த்தல்ல, அதெல்லாம் கொடுமைடா. அதுக்கு மேலே நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தப்பான வீடியோ வச்சு என்னை மிரட்டி மிரட்டி அடிபணிய வச்ச. அன்னைக்கு என்னோட சுமதியை என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்போது என் குடும்பம் குழந்தைன்னு நான் ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். மறுபடியும் என்னோட வாழ்க்கையில் வந்து ஏண்டா விளையாடுற? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே என்று கத்திவிட்டு உள்ளே ஓடினாள். உள்ளே நுழைந்த வர்ஷினியை பார்த்ததும் ஆகாஷின் அம்மா எரிமலையாக வெடித்தார். இவ இல்லாமலே இங்கே 1008 பிரச்சனை, இப்போ இவளை யார் இங்கே வர சொன்னது என்று கத்தினார். அத்தை, என் புருஷனை பார்க்க நான் வந்திருக்கேன் என்று வர்ஷினி அழுது கொண்டே கூறினாள். புருஷனை பார்க்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒழுங்கு மரியாதையா அந்த அஸ்வின் தம்பிக்கிட்ட உன் புருஷனை மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைன்னா இங்கே எவரும் உயிரோடு இருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி வர்ஷினி என்று அவர் அவளை கடிந்து கொண்டார். வசந்தும் வர்ஷினியின் கைகளை பிடித்து கொண்டான். அண்ணி ப்ளீஸ், ஒரு வார்த்தை அண்ணங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, எனக்கு அகிலா இல்லாமல் வாழவே முடியாது அண்ணி என்றான். வர்ஷினி மெதுவாக ஆகாஷ் படுத்திருந்த அறைக்குள் சென்றாள். ஆகாஷ் அப்போதுதான் கண் விழித்திருந்தான். அவனது கண்கள் சிவந்து குழப்பத்தின் உச்சியில் இருந்தன. வர்ஷினி அவன் அருகில் அமர்ந்து, ஆகாஷ், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு புரியுது. நமக்காக இல்லைன்னாலும் வசந்துக்காக ப்ளீஸ் அந்த அஸ்வின்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுடுங்க என்றாள் மென்மையாக. ஆகாஷ் அவளை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு துளி சந்தேகம் மின்னியது. இவளுக்கு என்ன ஆச்சு? அஸ்வின் என்னை எவ்வளவு கேவலமாக பேசினான் என்று கூட கேட்காமல், அவனை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் எடுத்த உடனேயே அவனிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாளே. ஒருவேளை அஸ்வின் சொன்னது உண்மைதானா? இவனுக்கும் இவளுக்கும் இடையே எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதா? ஆகாஷின் மௌனம் வர்ஷினிக்கு புரியவில்லை. ஆகாஷ், ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்டபோது அந்த சந்தேகத்தின் நிழல் அவன் மனதை இருட்டியது. அப்போது வெளியே நின்றவர்கள் உள்ளே வந்தனர். அஸ்வின் ஒரு தியாகியைப் போல சிரித்து கொண்டு, விடுங்க சார், பரவாயில்ல, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், மன்னிப்பெல்லாம் எதுக்கு என்றான். ஆனால் அவனது கண்கள் வர்ஷினியை பார்த்து நக்கலாக மின்னியது. அகிலா கர்வத்தோடு சொன்னாள், சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுவோம் அண்ணா, கல்யாண வேலைகளை ஆரம்பிப்போம். அங்கிருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் ஆகாஷின் இதயம் மட்டும் ஒரு கல்லாகி போனது. வர்ஷினி தன்னை சமாதானப்படுத்திய விதம் அவனுக்கு ஆறுதலாக இல்லை, மாறாக ஒரு சந்தேகத்தின் ஆரம்பமாக இருந்தது. மகிழ்ச்சியின் மௌனத்தோடு கல்யாண வேலைகள் மீண்டும் தொடங்கின. ஆனால் அந்த கல்யாண பந்தலில் இன்னும் எத்தனை வெடிகுண்டுகள் காத்திருக்கின்றன? சில ஊசிகள் மற்றும் மருந்துகள் செலுத்தப்பட்ட பிறகு ஆகாஷ் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பினான். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய அந்த நிமிடம் முதல் ஆகாஷ் ஒரு மௌன சிலையாக மாறியிருந்தான். வர்ஷினிக்கு அந்த மௌனம் ஒரு பாரமாக இருந்தது. அவன் எதையோ தன்னிடம் மறைக்கிறான் அல்லது எதையோ யோசிக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. அவனின் மாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வர்ஷினியே அவனிடம் கேட்டாள், என்ன ஆகாஷ், அங்கே என்னதான் நடந்தது? ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க? ஆகாஷ் அவளை ஊடுருவி பார்ப்பது போல ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் அன்பு இருந்ததா அல்லது சந்தேகம் இருந்ததா என்று அவளால் கணிக்க முடியவில்லை. அவன் மெதுவாக சொன்னான், வர்ஷினி, அவன் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறான். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை காதலிச்சதாவும்
இப்போவும் அவன் மேலே தான் ஆசை வச்சிருக்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியலடி, அதான் அடித்தேன். வர்ஷினிக்கு உடல் நடுங்கியது. அஸ்வினின் வஞ்சகம் அவளை அதிர வைத்தது. அவன் எவ்வளவோ பெரிய அயோக்கியன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. இப்போ வந்து என்னோட வாழ்க்கையிலேயே விளையாடுறான் என்று ஆவேசப்பட்டாள். ஆனால் இந்த ஆத்திரத்திலும் அவளுக்கு ஒரு விஷயம் தோன்றவே இல்லை. அஸ்வின் அவளது ரூமுக்குள் அத்துமீறி நுழைந்த அந்த சம்பவத்தை ஆகாஷிடம் சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அதை அவள் வேண்டுமென்றே மறைக்கவில்லை. மாறாக அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்த குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் அந்த சம்பவத்தை அவள் முற்றிலுமாக மறந்து போயிருந்தாள். அதுவும் இல்லாமல் அது இந்த அளவிற்கு தவறாக சித்தரிக்கப்பட்டு பிரச்சனையாக உருவாகும் என்பதை அவள் துளி கூட நினைத்து பார்த்திருக்கவில்லை. நிச்சயதார்த்த வேலைகள் தடபுடலாக தொடங்கின. ஊரிலிருந்து ஆஷா மற்றும் வள்ளியின் கணவர்கள், குழந்தைகள் என மொத்த குடும்பமும் திரண்டு வந்திருந்தது. வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. குழந்தைகளின் சிரிப்பு சத்தம், பெரியவர்களின் அரட்டை என வீடு கலகலப்பாக இருந்தது. ஆனால் இந்த ஆரவாரங்களுக்கு நடுவே ஆகாஷ் மட்டும் ஒரு தனித்தீவாக இருந்தான். அவன் வர்ஷினியிடம் பேசுவதை தவிர்த்தான். பேசினாலும் அந்த பழைய நெருக்கம் இல்லை. எப்போதும் அவளை கிண்டல் செய்து கொண்டு அவளோடு ஒட்டியே இருக்கும் ஆகாஷ் இப்போது ஏதோ தெரியாத ஒரு நபர் போல விலகி நின்றான். வர்ஷினிக்கு இது ஒரு பெரிய பாரமாக இருந்தது. எப்போதும் வம்பு இழுத்துட்டே இருப்பானே, இப்போ ஏன் இப்படி பேயறைஞ்ச மாதிரி அமைதியாக இருக்கான் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனாலும் ஊரிலிருந்து வந்திருக்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் இதை பற்றி அவனிடம் கேட்டு பெரிய பிரச்சனையாக்க அவளுக்கு விருப்பமில்லை. சரி, அந்த அஸ்வின் கொடுத்த டென்ஷனில் தான் இப்படி இருக்கான் போல, கொஞ்ச நாள் போனால் சரியாகிடும் என்று அவளாகவே சமாதானமாகி கொண்டு அந்த தவிப்பை தள்ளி வைத்தாள். ஆனால் ஆகாஷின் அந்த புன்னகைக்கு பின்னால் அஸ்வின் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் விஷமாக ஏறிக்கொண்டிருந்தது. வர்ஷினி ஏன் அந்த ரூம் விஷயத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கிறாள் என்ற சந்தேகம் அவனை குடைந்து கொண்டே இருந்தது. பொழுது விடிந்ததிலிருந்தே பரபரப்பு தொற்றிக்கொண்டது. நிச்சயதார்த்த மண்டபமே பூக்களாலும் விளக்குகளாலும் ஜொலித்து கொண்டிருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் கலகலப்புடன் நிச்சயதார்த்த மண்டபத்தை அடைந்தனர். அகிலா இன்று ஒரு பேரரசியைப் போல மிக ஆடம்பரமான உரையில் வைர நகைகள் மின்ன அங்கே அமர்ந்திருந்தாள். அவளது வசீகரிக்கும் முகத்தை பார்த்தவுடனேயே வசந்துக்கு அவளை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் போல் தோன்றியது. அந்த அளவிற்கு பேரழகியாக தெரிந்தாள் அவள். அவளது புன்னகை அவனை கட்டி இழுத்தது. ஆனால் அவளது முகத்தில் இருக்கும் அந்த பொய் சிரிப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வஞ்சகத்தை யாரும் அறியவில்லை. நிச்சயதார்த்த சடங்குகள் தொடங்க இன்னும் சிறிது நேரம் இருந்ததால் மணமகன் வசந்தையும் மணப்பெண் அகிலாவையும் அவரவர் அறையில் சென்று ஓய்வெடுக்கும்படி பெரியவர்கள் கூறினர். பெரியவர்கள், குழந்தைகள் என அனைவரும் நாற்காலிகளை எடுத்து வைப்பதிலும் நிச்சயதார்த்த பொருட்களை எடுத்து வைப்பதிலும் தங்கள் கவனத்தை செலுத்தினர். வசந்தின் இதயம் படபடவென அடித்து கொண்டது. அகிலாவிடம் எப்படியாவது தனியாக பேசிவிட வேண்டும் என்ற தவிப்பில் யாருக்கும் தெரியாமல் அகிலாவின் அறைக்குள் நுழைந்து மறைந்து கொண்டான். எப்படியாவது அகிலா அறைக்குள் வந்ததும் கட்டி அணைத்து காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற தவிப்பில் அவன் இருந்தான். வசந்தை காணாத மற்றவர்கள் அவன் தன் அறைக்குத்தான் சென்றிருப்பான் என்று நினைத்து கொண்டனர். அகிலாவும் மணப்பெண் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அகிலா தனது அறைக்கு செல்வதை பார்த்த வர்ஷினி அவளிடம் மனம் விட்டு பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியோடு அவள் பின்னாடியே சென்றாள். அகிலா அறைக்குள் நுழைந்த அதே வேகத்தில் வர்ஷினியும் உள்ளே நுழைய அங்கே ஒளிந்திருந்த வசந்த் அதிர்ச்சியடைந்தான். வர்ஷினி அண்ணி எங்கே தன்னை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் அங்கிருந்த ஒரு பெரிய மரப்பலகையின் பின்னால் மூச்சை பிடித்து கொண்டு ஒளிந்து கொண்டான். வர்ஷினி மெதுவாக, அகிலா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் என்றாள். அவளது குரலில் ஒரு தவிப்பும் மன்றாடலும் இருந்தது. இவங்க 2 பேரும் இப்படி தனியாக சந்திச்சு என்ன பேசிக்க போறாங்க என்று வசந்த் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். அகிலா அவளை ஏளனமாக பார்த்து, என்ன சொல்லுங்க என்று திமிராக கேட்டாள். அகிலா, அஸ்வின் என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை நம்புங்க அகிலா என்று வர்ஷினி கலங்கிய கண்களோடு கெஞ்சினாள். வசந்திற்கு அங்கே என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சுத்தமாக எதுவுமே புரியவில்லை. அவனை பொறுத்தவரை அங்கு நடப்பது வெறும் கௌரவ பிரச்சனை என்றுதான் நினைத்திருந்தார். ஆனால் இவர்கள் பேசி கொண்டிருப்பதை பார்க்கும்போது இவர்கள் ஏற்கனவே பழக்கமுள்ளவர்கள் போல் தெரிகிறதே என்று குழம்பினான். அகிலா சத்தமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அறையெங்கும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. என்ன, என் அண்ணனை லவ் பண்ணி ஏமாத்திட்டு
இப்போ இன்னொரு வாழ்க்கையை நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற, அதை நான் சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா என்று சீறினாள். பலகையின் பின்னால் ஒளிந்திருந்த வசந்துக்கு தலை சுற்றியது. என்ன, வர்ஷினி அண்ணியும் அஸ்வினும் காதலித்தார்களா? அண்ணி ஏமாற்றினாரா? ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றான். வர்ஷினி ஆவேசமாக மறுத்தாள். இல்லை அகிலா, அப்படி எதுவுமே நடக்கல. உங்கள் அண்ணன் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் நான் அவங்கிட்ட சாதாரணமாக பேசினதை கூட ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டினது உங்கள் அண்ணன் தான். என்னோடய ஃப்ரெண்ட் சரவணன் கூட நான் தனியாக இருந்த வீடியோவை எடுத்து மிரட்டி என்னோடய வாழ்க்கையே நாசம் ஆக்குனான். அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் அவனுக்கு எதிராக எந்த சதியுமே பண்ணலை. அங்கே நான் உண்மையை மட்டும்தான் பேசினேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்காக என்னை பழி வாங்கிட்டு இருக்கான் அகிலா என்று கதறினாள் வர்ஷினி. வர்ஷினி தொடர்ந்தாள். இங்கே பாரு அகிலா, நீ என்னை பழி வாங்கத்தான் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வரப்போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வசந்த் உன்னை ரொம்ப உண்மையாக சின்சியராக லவ் பண்ணுறான். உனக்காக அவன் எதை வேணாலும் செய்வான். ப்ளீஸ், அந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு அவன் கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழு அகிலா என்று கைகூப்பி வேண்டினாள். அகிலா மீண்டும் ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தாள். என்ன, வாழ்க்கை வாழ்வதற்கா? நான் இங்கே வாழ்கிறதுக்காக வரல வர்ஷினி. உன்னை அழிப்பேன், உன் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அழிப்பேன். அதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரேன். என் அண்ணன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார். நீ தான் பொய் சொல்கிற. நீ தான் இப்போவும் நடிக்கிற. என் அண்ணனை விஷம் குடிக்கிற அளவுக்கு நீ ஆக்கிட்டே இல்லை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். வர்ஷினி சோர்ந்து போனாள். சரி அகிலா, நான் பொய் சொல்கிறேன்னே வச்சுக்க. ஆனால் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அழகான குடும்பம் இருக்குது. உனக்கும் ஒரு புது வாழ்க்கை அமைய போகுது. எதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிட்டு என்னோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற என்று விம்மினாள். அகிலாவின் கண்கள் சிவந்தன. சத்தியம், என்னோட அண்ணனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் அது. அந்த சத்தியத்தை காப்பாற்ற தான் இவ்வளோ நாளாக வழி தேடிட்டு இருந்தேன். கடவுளே இப்போ அதுக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுத்துட்டாரு. ஒன்றை அழிக்காமல் நான் ஓயவே மாட்டேன். உன்னோட ஒவ்வொரு ஃபோட்டோஸும் இந்த குடும்பத்துக்குள்ளே எப்படியெல்லாம் விளையாடுன்னு இனி நீ பார்க்க போகிற என்று ஆவேசமாக சொல்லி திரும்பினாள். அந்த நொடி மரப்பலகையின் பின்னாலிருந்து வசந்த் மெதுவாக வெளியே வந்தான். வசந்த் அந்த மரப்பலகைக்கு பின்னாலிருந்து வெளிப்பட்ட அந்த நொடி அந்த அறையில் இருந்த காற்று அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. அவன் வெறும் மனிதனாக வெளியே வரவில்லை, நொறுங்கி போன ஒரு இதயத்தின் சிதைவாக வெளியே வந்தான். அவனுடைய கண்கள் இரத்த நாளங்கள் புடைக்க சிவந்திருந்தன. கன்னங்களில் கண்ணீர் வழியவில்லை. ஆனால் அந்த விழிகளில் தெரிந்த வலி 1000 சொற்களுக்கு மேல் பேசியது. அவனது கைகள் கட்டுப்பாடின்றி நடுங்கிக் கொண்டிருந்தன. தன் வாழ்நாள் முழுவதையும் எவளுக்காக அர்ப்பணிக்க துணிந்தானோ, எவள் ஒரு சிறு புன்னகைக்காக உலகத்தையே எதிர்த்து நின்றானோ, அந்த அகிலா அவனது காதலை ஒரு வெறும் பழிவாங்கும் கருவியாக மட்டுமே பார்த்திருக்கிறாள் என்ற உண்மை அவனது ஆன்மாவை துளைத்தது. அகிலா மற்றும் வர்ஷினியின் முகங்களில் ஈ ஆடவில்லை. வர்ஷினி வசந்த் என்று ஏதோ சொல்ல முயல வசந்த் தன் கையை உயர்த்தி அவளை பேச வேண்டாம் என சைகை காட்டினான். அவனது பார்வை அகிலாவின் மீது நிலை குத்தியிருந்தது. அவனது கண்கள் சிவந்து முகம் முழுவதும் அதிர்ச்சியும் வேதனையும் படர்ந்திருந்தது. அகிலாவும் வர்ஷினியும் அப்படியே உறைந்து போயினர். அறையில் ஒரு மரண அமைதி நிலவியது. தனது காதலி தன்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாள் என்பதையும் தன் அண்ணி பற்றி அவள் கொண்டிருக்கும் வன்மத்தையும் நேரில் கண்ட வசந்த் இப்போது என்ன செய்ய போகிறான்? இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா அல்லது அங்கேயே நின்று விடுமா? வசந்தின் முடிவு என்ன?